வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளை இந்த பகுதியில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கு. எங்கேயும் பார்த்திராத ஒரு எழுச்சி மிகுந்த வரவேற்பு. ஆரம்பித்த இடத்திலிருந்து கடைசி வரை நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பொதுமக்கள், குறிப்பாக நெசவாளர்கள், கைத்தறி தொழிலில் இருப்பவர்கள், விவசாய பெருமக்கள் அனைவரும் கூட இந்த யாத்திரை தங்களுடைய யாத்திரையாக, இது என்னுடைய யாத்திரை, என்னுடைய மண், என்னுடைய மக்கள் என்று சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் இது உங்களுடைய யாத்திரை தான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், நம் அனைவரும் சேர்ந்து இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக துணிந்து நடக்க ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். அதுவும் சாதாரண அரசியல் மாற்றம் வேண்டாம், வளர்ச்சி இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேண்டும், குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், சாமானிய மனிதர்களை ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதை முழு குறிக்காலாக வைத்துக் கொண்டு இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 6 மாத காலமாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எழுச்சியும் வரவேற்பும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் எந்த அளவுக்கு சாதாரண நம்முடைய மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் என்பதை இந்த யாத்திரை செல்லுகின்ற இடத்தெல்லாம் பார்த்துக் கொண்டு வந்திருக்கிறோம். சாதாரண ஊருக்கு அங்கே வந்திருக்கிறோம். வீரபாண்டியை பொறுத்தவரை சரித்திரத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஊர். 1008 சிவலிங்கங்கள் ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய வீரபாண்டி தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். திருமூலர் ஐயாவுடைய ஒரு பெரும் சீடராக இருந்த கஞ்சமலை சித்தரையா வாழ்ந்த மண்ணு. சித்தருக்கெல்லாம் சித்தராக கஞ்சமலை சித்தரையா இந்த மண்ணில பரம்பொருள் சாட்சியாக நமக்கெல்லாம் அருள்பளித்துக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை, திருமணிமுத்தாறு நதி இருக்கக்கூடிய ஊர், இந்த நதியினுடைய மைய புள்ளி வீரபாண்டி தொகுதியில் இருக்கு. திருமணிமுத்தாறு இந்த நதியினுடைய பேர்ல நமக்கு தெரியுதுங்க. ஒரு காலத்துல கடல்ல முத்தெடுத்து பார்த்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு நதியில முத்தெடுத்திருக்காங்கன்னா திருமணிமுத்தாறு இந்த நதியிலே முத்தெடுத்திருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட வரலாறு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தங்களுக்கும் கூட இருக்கு. ஏங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் நம்முடைய தாய், அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய மூக்குத்தியும் கூட திருமணிமுத்தாறிலிருந்து எடுக்கப்பட்ட முத்திலே செய்யப்பட்ட மூக்குத்தி. இன்னைக்கு கோயில்ல போய் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு 70 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை பார்த்திருக்கோம். ஆங்கிலேயருடைய ஆட்சியை விட மோசமாக இந்த திமுகவுடைய ஆட்சி இருக்கு. இன்னைக்கு இதே ஊர்ல போய் வீரபாண்டியில பாத்தீங்கன்னா மணிமுத்தாரை பொறுத்தவரை இந்த ஊருடைய சாக்கடையாக கூவமாக மாற்றி வைத்திருக்கின்றார். ஒரு காலத்துல முத்து எடுக்கப்பட்டார். கடல்ல தாங்க முத்து கிடைக்கும், மணிமுத்தாரிலே முத்து கிடைத்திருக்கிற சரித்திரம் சொல்கிறது. முன்னோர்கள் காலத்திலே முத்து எடுத்திருக்கிறாங்க, முத்தை பார்த்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சாக்கடையாக கூவம் நதியாக மணிமுத்தாரை மாற்றி வைத்திருக்கின்றார். இதெல்லாம் பாருங்க, எப்படிப்பட்ட பெருமையை இவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். மணப்பாறை என்று சொன்னால் முறுக்கு. அதே நேரத்தில் நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே, ஆட்டையாம்பட்டி என்று சொன்னால் கை முறுக்கு. ஒரு தனி பெருமை இருக்கக்கூடிய சிறு சிறு ஊர்கள் இந்த வீரபாண்டியில் இருக்கு. ஆட்டையாம்பட்டி என்று சொன்னால் கை முறுக்கு, இளம்பிள்ளை என்று சொன்னால் கைத்தறி நெசவு. இந்த வீரபாண்டி தொகுதியை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய எல்லா சிறு சிறு ஊர்களுக்கும் ஒரு சரித்திரம், ஒரு பாரம்பரியம், ஒரு பெருமை இருக்கிறது. எனக்கு அப்படிப்பட்ட சரித்திர சான்றில் இருக்கக்கூடிய அற்புதமான ஊரிலே என் மண் என் மக்கள் யாத்திரை 134வது தொகுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. குறிப்பாக இளம்பிள்ளையும் சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் சேர்த்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட கைத்தறி விசைத்தறி தொழில்கள் இங்க இருக்கு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட. பல்லடம் பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளை பகுதி, ஏங்க இந்தியாவிலே ஒரே ஊர்ல கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டரா ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்குள்ள இந்தியால எங்கேயும் கூட 4 லட்சம் கைத்தறி விசைத்தறிகள் இயங்குவது எங்கேயும் கூட கிள்ளை, அது இளம்பிள்ளையில் இருக்கு. சாதாரண பட்டிங் உற்பத்தி ஆகலைங்க. சாமுத்திரிகா பட்டிலிருந்து, அபூர்வ பட்டிலிருந்து, எம்போஸ் பட்டிலிருந்து, ஆல் எம்போஸ் பட்டிலிருந்து இந்தியாவே பெயர் சொல்லக்கூடிய திருமணம் என்று சொன்னால் இளம்பிள்ளைக்கு போலாம் என்று சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நெசவாள பெருமக்களும் கூட என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு வந்திருக்கிறேன்.
சகோதர சகோதரிகளே, குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களோடு தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழகத்திலே 15 நெசவாளர் நேரடி விற்பனை நிலையத்தை நம்முடைய மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கின்றார். இதிலே பயனடைந்த நெசவாள பெருமக்கள் மட்டுமே 1,07,335 பேர் மத்திய அரசினுடைய நேரடி நெசவாளர் விற்பனை சந்தை மூலமாக பயனடைந்திருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் வருத்தமான விஷயம், ஒரு பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக 5 லட்சம் ரூபாய் மானியம் நம்முடைய மத்திய அரசு கொடுக்கிறாங்க. பட்டியலின சகோதரி, பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய பெண் சகோதரி ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தில் விசைத்தறி ஆரம்பிப்பதாக இருந்தால் 25 லட்சம் ரூபாய் மானியம். கர்நாடகாக்கார மானியம் வாங்குறான், ஆந்திராக்கார மானியம் வாங்குறான், இந்தியாவில் எல்லோருமே மானியம் வாங்கின்றாங்க. ஆனா இந்த திட்டத்தை பற்றி தமிழக அரசு யாருகிட்ட எடுத்து சொல்லாத காரணத்தினால், எங்கேயும் பேசாத காரணத்தினால், தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகள்ல ஒருவர் கூட இந்த திட்டத்திலே அப்ளிகேஷன் கூட கொடுக்கல. பாருங்க, பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்திலே கைத்தறி தொழிலை ஆரம்பிப்பதாக இருந்தால் 25 லட்சம் ரூபாய் மானியம். தமிழகத்திலே 5 ஆண்டுகள்ல ஒருவர் கூட அப்ளிகேஷன் கொடுக்கல. கர்நாடகாவில் 300க்கும் மேற்பட்டவர் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறார். எல்லா மாநிலங்களும் கூட மோடி ஐயாவுடைய திட்டம் எப்படி நம்ம மக்களுக்கு பயன்படுத்துவது, எப்படி மோடி ஐயாவுடைய திட்டத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்வது, எப்படி மோடி ஐயாவுடைய திட்டத்தை கீழ்மட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து செல்வது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுகள் யோசித்தால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மட்டும்தான் மோடி ஐயாவுடைய திட்டத்தை தடுக்கணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், போட்டோ மேல போட்டோ ஒட்டணும், திட்டத்தினுடைய பெயரை தமிழ்நாட்டில் மாற்றணும், யாருக்குமே தெரியக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டும் என்று பாரத மோடியுடைய திட்டத்தை பட்டி தொட்டி எல்லாம் வருவதை கூட தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நான் சொல்லியிருக்கக்கூடிய திட்டத்தில் 5 ஆண்டுகள்ல ஒருவர் கூட அப்ளிகேஷன் கொடுக்கும். ஏன் நம்மிடம் பட்டியலின சகோதரிகள் யாரும் படிக்கலையா? வேலை வாய்ப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தில் அவங்க இல்லையா? கண்டிப்பா இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அவங்க அப்ளிகேஷனை கொடுத்து ஃபில் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தா மோடி ஐயா பணம் கொடுக்கிறாங்க. அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழில் வாய்ப்புகளை இந்த பகுதியில் உருவாக்கலாம். சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு சூரிய சக்தி மின்சாரம் மூலமாக அதிகபட்சமாக 8 விசைத்தறிகள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்திய அரசினுடைய மானியத்தை தமிழகத்தில் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 2.8 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை சூரிய சக்தி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய விசைத்தறிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு மானியம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் விசைத்தறிகள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக இந்த திட்டங்களை சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இளம்பிள்ளையை பொறுத்தவரை பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு. திட்டங்களை சரி, இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குது. இன்னைக்கு இளம்பிள்ளையில கைத்தறியும் நெசவு தொழிலும் நலிந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் தொழிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஊரை விட்டு போலாமான்னு யோசிக்கிறாங்க. 4 லட்சம் விசைத்தறிகள் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் எல்லோருமே நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்றார். குஜராத் போன்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா GIDC வரும்போது ஒரு சகோதரர், குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்க வேலையே ஊர்ல தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவாக நின்று தொழிலை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு காட்டி அந்த அரசு வேலை செய்கிறது. ஆனா தமிழகத்தில் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கமிஷன் கொடுக்கும். 10%, 20%, 30% கமிஷன் கொடுத்து தான் தமிழகத்தில் தொழிலை நடத்த முடியும். மாநில அரசு எங்கேயும் கூட தொழிற்சாலைகளையோ தொழில்களையோ ஊக்குவிப்பதற்கு மாநில அரசுக்கு நேரம் இல்லை. அவர்கள் கொள்ளையடிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறதோ தவிர அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துவது, எப்படி மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவது என்கின்ற அக்கறை இல்லாமை காரணத்தினால கண் முன்னால் இருக்கக்கூடிய இளம்பிள்ளை நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. இன்னைக்கு நீங்க எடுத்துக்க இந்த வேலையை செய்ய வேண்டியவங்க யாருங்க? உங்களுடைய MLA, உங்களுடைய MP தாங்க இந்த வேலையை செய்யும். அண்ணாமலை அவர்கள் வரலாம், உங்களோட நடந்து வரலாம், வருஷத்துக்கு ஒரு 5 டைம் 10 டைம் இளம்பிள்ளைக்கு வரலாம், உங்களுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லலாம், ஐயா இதையெல்லாம் செய்யறோம்னு சொல்லலாம், நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இதை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும்.
தொழிலை பத்தி யோசிக்கணும், விவசாயத்தை பத்தி யோசிக்கணும், எப்படி இளம் பிள்ளையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கணும். இன்னைக்கு நீங்க பாருங்க, குறிப்பாக நம்ம தொகுதி, இந்த தொகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீரபாண்டி தொகுதி கடந்த 14 தேர்தல்ல 10 முறை ஒரே குடும்பத்திலிருந்து எம்எல்ஏ வந்திருக்கிறான். உங்களுக்கு அந்த கதை தெரியுங்க, அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல. எப்பவோ ஆரம்பிச்ச சண்டை வீரபாண்டியில தொடர்ந்து கடந்த 30 ஆண்டுகளாக சண்டையை மட்டும்தான் பார்க்கிறோம். இந்த குடும்பத்தில் இவங்க எம்எல்ஏ வந்தா அவனை கொள்ளு, அந்த குடும்பத்தில் இவங்க எம்எல்ஏ வந்தா இவங்க கொள்ளுன்னு தமிழ்நாடு முழுவதுமே வீரபாண்டி என்று சொன்னால் அரசியல்ல எல்லோருக்கும் கொஞ்சம் பயம்தான். கடந்த 14 தேர்தல்ல வீரபாண்டி தொகுதியிலே 10 எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றார். 1960 இரண்டாக பிரிந்த குடும்பம், 2 மனைவிமார்கள் இருந்தாங்க. அந்த கிளையிலிருந்து மட்டும் 2 கிளையிலிருந்து மாத்தி மாத்தி எல்லா கட்சிகளும் அந்த குடும்பத்துக்குள்ள வேட்பாளரை போட்டு 10 முறை எம்எல்ஏக்கள் ஒரே குடும்பத்திலிருந்து வீரபாண்டி தொகுதிக்கு வந்திருக்காங்க. எப்படிங்க தொகுதி உருப்படும்? வீரபாண்டி தொகுதியை பொறுத்தவரை தங்களுடைய பர்சனல் கோட்டையா, ஏதோ அவங்க தோட்டத்துக்கு ஆடு மாறி, அவங்க விவசாயம் பண்ற பூமியை போல, காட்டுக்கெல்லாம் வேலி போட்டிருப்பதை போல வீரபாண்டிக்கு வேலி போட்டு ஒரே குடும்பத்தினுடைய அட்டகாசத்தினுடைய பிடியில வீரபாண்டி பல ஆண்டுகளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பதான் மெல்ல மெல்ல மெலிய வருகின்றோம். வீரபாண்டியில் இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இளம்பிள்ளையிலிருந்து ஆரம்பித்து ஒரு ஊருடைய பெருமையெல்லாம் தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க ஐயா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய, வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்க ஐயா. தொழில் கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி கொண்டிருக்கிறது. மோடி ஐயாவுடைய திட்டமிடுதல் கிராமத்துக்கு வர விடமாட்டார். எம்எல்ஏக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார், எம்பிக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார். திட்டங்களை பற்றி பேசுவதில்லை, போராட்டம் பண்ணி பாராளுமன்றத்தை எப்படியாச்சும் நிறுத்துறது, பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு வெளியே உண்ணாவிரதம் இருப்பது, இதை மட்டும்தான் தமிழகத்தில் எம்பிக்கள் 5 வருஷமா பண்றாங்களோ தவிர உருப்படியா ஒரு தொகுதி பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்ம யாரும் பார்க்கலைங்க. இதையெல்லாம் உடைத்து காட்டி மத்திய அரசினுடைய முழு வெகுமதிகளும், மத்திய அரசினுடைய முழு திட்டங்களும் வீரபாண்டி கிடைக்கணும், சேலம் பாராளுமன்ற தொகுதி கிடைக்க வேண்டும் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக 2 முக்கியமான சாதனையை செய்திருக்கின்றார்கள். நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன், நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று சொல்லி தமிழகத்தில் நம்பர் 1 மாநிலமாக இதுல மாத்தி இருக்கிறாங்க. கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலமாக மாத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குதுங்க ஐயா. மொத்தமாக இதுவரை இன்னைக்கு வரை நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே 8,34,544 கோடி ரூபாய். ஏதோ நீங்க 1 ரூபா 2 ரூபா லட்சம் நினைச்சுக்காது. 8,34,544 கோடி ரூபாய். ஒரு ரேஷன் அட்டையின் மீது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,81,000 ரூபாய். 3,81,000 ரூபாய் ஒரு ரேஷன் கடையின் மீது, ஒரு ரேஷன் கார்டு மேல இருக்கக்கூடிய கடனுங்க ஐயா. எப்படி நம்முடைய தமிழகம் தப்பிக்கும்? இதைத்தான் இந்த வெங்காய திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார். இது நம்ம திராவிட மாடலுங்களா? கடன் வாங்கி நம்முடைய ஊரை கடன்கார ஊராக மாற்றி இருப்பது திராவிட மாடலா? இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஊதியம் எங்கேயுமே இல்லை, இது திராவிட மாடலா? 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்திலே, 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தை நடந்து கொண்டிருக்கிறது, திராவிட மாடலா? புலால் சிறையிலே ஒரு அமைச்சர் கம்பி எண்டி கொண்டிருக்கின்றார், பொன்முடி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் புலால் சிறைக்கு செல்வார், இது திராவிட மாடலுங்களா? அடுத்து 3 அமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள், KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கில் 3 பேர் தயாரா இருக்கிறார் ஜெயிலுக்கு போறதுக்கு, திராவிட மாடலுங்களா? திராவிட மாடலுடைய அடிப்படை என்பதே பித்தலாட்டம், ஏமாற்று வேலை, ஒரு குடும்பத்தை வைத்து அரசியல் செய்வது, அந்த தொகுதியில் உண்மையான ஜனநாயகம் வரவிடாம பார்த்துக்கிறது, இளைஞர்களுக்கு எதிராக அரசியல் நடத்துவது, இதை மட்டும்தான் 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த முறை உடைத்து தகர்த்தெறிவதற்கு ஒரு வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல். உடைத்து தகர்த்தெறிந்து உண்மையான ஜனநாயகத்தை நாம் பார்க்க வேண்டும், கேள்வி கேட்கணும். எம்பியினுடைய சட்டையை பிடித்து கேள்வி கேட்கும் அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கும். அதான் உண்மையான ஜனநாயகம் இல்லைங்களா? உண்மையான
வீரபாண்டியில கேட்க முடியுங்களா? இதுக்கு முன்னாடி கேட்க முடியுங்களா? 70 வருஷமா வீரபாண்டியில கேட்க முடியுங்களா? இல்லை, முடியாது. கத்தியும் அருவாளும் மட்டும்தான் வீரபாண்டியிலே பல ஆண்டுகளாக எம்எல்ஏக்களுடைய கையிலே பேசிக் கொண்டிருந்தது. உண்மையான ஜனநாயகம்னா எம்எல்ஏ உடைய கண்ணை பார்த்து நேருக்கு நேர் சவால் விட்டு ஒரு மனிதன் கேள்வி கேட்டனா அங்க ஜனநாயகம் இருக்குது என்ற அர்த்தம். ஒரு எம்பியை நிறுத்தி தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க என்று முறையிட்டு செய் என்று உரிமையோடு சொன்னால் உண்மையான ஜனநாயகம். அது ஜனநாயகமே இல்லை. 70 ஆண்டு காலமாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு கடங்கார மாநிலமாக மாற்றிவிட்டு ஒரே ஒரு குடும்ப அரசியல் எல்லா இடத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரையை போல அங்கங்க படர்ந்து வச்சிருக்கிறார். இந்த குடும்பம் 4வது தலைமுறை, இந்த குடும்பம் 3வது தலைமுறை. எப்படி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? சகோதர சகோதரி, நேற்று பத்திரிகைகளை படித்தேன். ஒரு தோட்டத்தில் தருமபுரி மாவட்டம் பக்கத்தில் காரிமங்கலம் என்கின்ற பகுதியில் விவசாய நிலத்துல சரவணன் என்பவருடைய விவசாய நிலம், அங்கே உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருக்காங்க. தோட்டத்து நிலத்திலே மது குடிக்காதீர்கள் என்று சொன்ன சரவணனுக்கு நேற்று தருமபுரி மாவட்டத்தில் என்ன பரிசு தெரியுங்களா? மது குடித்தவர்கள் அங்கேயே வெட்டி சரவணனை கொண்டிருக்கின்றார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லடத்துல நம்முடைய பாத யாத்திரை அங்கே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரே குடும்பத்தில் இதே போல தோட்டத்திலே மது அருந்திய பொழுது தோட்டத்தில் மது அருந்தாதீர்கள் என்று சொன்ன பொழுது ஒரு குடும்பத்திலே 4 பேரை வெட்டி கொண்டிருக்கின்றார். பல்லடம், தருமபுரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல இது வந்து கொண்டிருக்கிறது. இந்த கலவரம் என்பது வீட்டிற்கு பக்கத்துல, நம்ம பக்கத்து வீடு முதல்ல எங்கேயோ நடந்துச்சு, தூரத்தில் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துல மாவட்டத்துக்கு வந்து பக்கத்து தெருவுக்கு வந்து நம்முடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டது. அந்த அளவுக்கு மதுவினுடைய அவலம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குங்க ஐயா. இந்த வருஷம் டாஸ்மாக் கடை மூலமாக விற்கக்கூடிய சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்கான இலக்கு அரசு வைத்திருப்பது 52,000 கோடி. 52,000 கோடி சாராயம் மூலமாக இலக்கு வைத்திருக்கின்றார். 2022 ஆண்டு முடிந்த பொழுது 44,000 கோடி வருமானம். தமிழகத்தில் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் நடத்துவது அரசுடைய வருமானத்துக்காக இல்லைங்க. லோக்கல் திமுக வட்டச் செயலாளர் கமிஷன் வரணும், அண்ணன் டிஆர் பாலுனுடைய சாராய ஆலை வேலை செய்யணும். அந்த டாஸ்மாக் கடை பக்கத்துல அந்த பார் இருந்ததுன்னா முட்டை போடுறதுக்கு யாராவது திமுக காரன் கான்ட்ராக்ட் எடுக்கணும். இது ஒன்றுக்காக மட்டும்தான் டாஸ்மாக் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வட்டச் செயலாளரிலிருந்து ஜெகத் ரட்சகன் வரை, டிஆர் பாலு வரை, யாருக்கெல்லாம் சாராயத்திலே கையூடி இருக்கிறதோ அவர்களுடைய இது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் டாஸ்மாக் 5,500க்கு மேற்பட்ட கடைகள். பல பெண்களுடைய தாலி இருந்து கொண்டிருக்கிறது. கண் முன்னால் பெண்களுடைய தாலி இருந்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ குடிச்சிட்டு இருந்தவங்க தோட்டத்துக்குள்ள உட்கார்றாங்க. தோட்டத்துல குடிக்காதீங்கன்னு விவசாயி சொன்னா விவசாய வெட்டி கொள்றாங்க. அந்த அளவுக்கு மோசமாக கடங்கார தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்று குடிகார தமிழகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். எல்லா இடத்திலையும் திறந்து வச்சாச்சு. யாரு டாஸ்மார்க்க தப்பிச்சு யாரு ரோட்ல நடந்து கூட போக முடியாது. டாஸ்மார்க்க பார்க்காம இருக்குன்னா நீ முக்காடு போட்டு தாங்க நடந்து போகும். அந்த அளவுக்கு பார்க்கின்ற இடத்தில் எல்லாம் டாஸ்மார்க்கை கொண்டு வந்து தமிழகத்தை ஒரு குடிகார மாநிலமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையிலே ஒரு விழாவில் நம்முடைய நிதியமைச்சர் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் திமுக காரன் என்ன சொல்லுவானா, அண்ணே நான் வரி 100 ரூபா கொடுத்தேன் மேல டெல்லிக்கு, நீங்க டெல்லியில இருந்து திரும்ப கொஞ்சம் தான் கொடுத்தீங்க, அதனாலதான் என்னால வளர முடியல அப்படின்னு திமுக காரன் பாத்தீங்கன்னா பொய்யா பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், தமிழகத்திலிருந்து இதுவரை மத்திய அரசுக்கு வரியாக எவ்வளவு கொடுத்தீங்க, மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு பணமாக எவ்வளவு கொடுத்திருக்கு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் சொல்லி இருக்கின்றார்கள், தமிழகத்திலிருந்து வரியாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது 6,23,713 கோடி ரூபாய். அப்படின்னா 6 லட்சம் கோடி ரூபாய், 6,23,713 கோடி ரூபாய் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், நாம் கட்டியிருக்கக்கூடிய வரி இதெல்லாம் சேர்த்து 6,23,713 கோடி ரூபாய் மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு டாக்ஸ் டெவல்யூஷன், கிராண்ட் இன் எய்டு, கொரோனா காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா 6,96,666 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திரும்ப வந்திருக்கு. அதாவது கொடுத்ததை விட மத்திய அரசு அதிகமாக தமிழகத்திற்கு நம்முடைய வரி திரும்ப அதிகமாக கொடுத்திருக்கிறார். இதுல ஜிஎஸ்டி சேர்த்தலைங்க ஐயா, ஜிஎஸ்டி சேர்த்தாம சொல்றோம். ஜிஎஸ்டி இல்லாம நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரியினுடைய அடிப்படை. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தெரியும், 100 ரூபாய் நீங்கள் நானும் ஜிஎஸ்டி கொடுக்கிறோம்னா
50 ரூபாய் மாநில அரசுக்கு நேரடியா வந்துடும். 50 ரூபாய் மத்திய அரசுக்கு போகும். மத்திய அரசுக்கு போன 50 ரூபாயில அதுல 21 ரூபாய் திரும்ப மாநில அரசுக்கு நிதி கமிஷன் மூலமாக வந்துடும். மத்திய அரசு கையில் இருப்பது வெறும் 29 ரூபாய். 100 ரூபாய் நம்ம ஜிஎஸ்டி கட்டும் பொழுது 50 ரூபாய் நேரடியாக மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்கு 50 ரூபாய். மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய 50 ரூபாயில 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மாநிலத்திற்கு வந்துடும். 29 ரூபாய் தான் மோடி ஐயா அவருடைய கையில் இருந்து நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க கிட்ட கேள்வி கேட்கணும். ஜனநாயகம் ஐயா, ஜனநாயகத்திலே கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பதில் சொல்ல வேண்டியது எங்களை போன்ற அரசியல்வாதிகளுடைய கடமை. பதில் சொல்ல ஆரம்பித்தால் மட்டும்தான் ஜனநாயகத்திற்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். அண்ணே 100 ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க சொன்ன மாதிரி 29 ரூபாய் மோடி ஐயா கையில் இருக்கு. மோடி ஐயா என்னங்க ஐயா பண்ணாரு? 29 ரூபாய் மோடி ஐயா என்ன செஞ்சிருக்காரு? இப்ப நம்ம சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் பேசுவோங்க ஐயா. தமிழகத்தை பத்தி பேசுவோம், இன்னைக்கு சேலத்தை பத்தி பேசுவோம், உங்க மாவட்டத்தை பத்தி பேசுவோம். மோடி ஐயா கையில் சேர்ந்திருக்கக்கூடிய 29 ரூபாய் ஜிஎஸ்டி வரியிலிருந்து சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமே பிரதமருடைய வீடு திட்டம் மூலமாக 63,828 வீடுகள் இங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்கு 2,50,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு அரசனுடைய மானியம். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 4,49,970 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு மத்திய அரசு சராசரியாக 8,500 ரூபாய் செலவு பண்றாங்க. ஜல்ஜீவன் திட்டம் 100% மத்திய அரசுடைய திட்டம். மாநில அரசு என்ன பண்றான்? மத்திய அரசு கொடுத்த குழாய் குடிநீர் திட்டத்துல உங்ககிட்ட 6,000 ரூபாய் கமிஷன் கேட்கிறானுங்களா? சில இடத்துல 8,000 ரூபாய் கேட்கிறான். 8,500 ரூபாய் செலவு செய்து 100% மத்திய அரசுடைய பணத்திலே 4,49,970 வீடுகளுக்கு சேலம் மாவட்டத்திலே குழாயிலே குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3,01,532 வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர், மோடி ஐயாவுடைய சிலிண்டர் 1,78,408 பேருக்கு 300 ரூபாய் மானியத்தோட வருது. மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கார்டுங்க ஐயா நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அட்டையை பயன்படுத்துவர்கள் 1,20,539 பேருக்கு. விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க, 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுடைய வங்கி கணக்குக்கு வருகின்றது PM கிசான் நிதி. சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 1,90,151 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு வங்கி கணக்குக்கு 6,000 ரூபாய் வருதுங்க ஐயா. இதுவரை சேலம் மாவட்டத்திலே 1,96,151 விவசாய பெருமக்கள் 30,000 ரூபாய் இந்த திட்டம் மூலமாக வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு பணம் வந்திருக்கு. இது மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்க ஐயா. நீங்க கொடுத்த பணத்தை, நாம கொடுத்த பணத்தை மோடி ஐயா ஒரு பைசா திருடாம திரும்ப நமக்கு திட்டங்களாக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நான் மாநில அரசை கேட்கிறேன். ஐயா நாங்க மாநில அரசுக்கு வரி கட்டுறோம். ஜிஎஸ்டி நாம 100 ரூபாய் கட்டினோம்னா 50 ரூபாய் மாநில அரசுக்கு வரி, 50 ரூபாய் மத்திய அரசுக்கு வரி. இப்ப மாநில அரசுக்கு நாம் கேள்வி கேட்போம். ஐயா நாங்க கொடுத்த வரிய இதே மாதிரி திருடாம எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களான்னு நான் கேள்வி கேட்கிறேன் ஐயா. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு திருடுகின்றார்கள் தெரியும். அதனாலதான் திமுகவுடைய அமைச்சரவையிலே 11 அமைச்சர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு திருடுறாங்கன்னு தெரியும். பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து எவ்வளவு திருடினாரு நீங்க பார்த்து. டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல 3 லட்சம் கோடி ரூபாய் டிஎம்கே காரங்களுடைய சொத்தை நாங்கள் வெளியிட்டோம். ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு மட்டுமே 60,000 கோடி ரூபாய் சொத்தை வெளியிட்டோம். சேலஞ்ச் பண்ண இந்த சொத்தை இல்லைன்னு சொல்லுங்க ஐயா. 50 ஆண்டுகளாக நீங்க திருடிய சொத்தை நாங்க வெளியிடுறோம். இல்லைங்க ஐயா. மக்கள் பணத்தை திருடுவதற்கு, ஊழலை வளர்ப்பதற்கு, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருப்பதற்கு, நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொளுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பவுமே சொல்லுவாங்க, நண்டு கொளுத்தா வலையில தங்காதும்பாங்க. நண்டு கொளுத்தா வலையில தங்குங்களாங்க ஐயா? நண்டு கொளுத்தா வெளியே வந்துதான். கொளுத்த நண்டுகள் ஒன்னொன்னா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்குது. கொளுத்த நண்டுகள் ஒன்னொன்னா வலையிலிருந்து வெளியே வந்து ஒரு நண்டாக ஜெயிலுக்கு போக ஆரம்பிக்கும். அதனால்தான் இளைஞர்கள் இந்த அரசியலை விரும்புகின்றார். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே ஒரு நேர்மையான, தூய்மையான, சுத்தமான அரசியல் வேண்டும் என்று விரும்புகின்றார். அது மோடி ஐயாவினால் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளமாக 2024 நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இருக்குதுங்க ஐயா. இந்த தொகுதியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல
கடந்த 14 தேர்தலில் 10 முறை எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்கன்னு நான் சொன்னங்க ஐயா. 2006ஆம் ஆண்டு ஒரு மேடையில அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கார். அதே மேடையில கருணாநிதி ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க 2006. அப்ப வீரபாண்டி ஆறுமுகம் ஐயா அந்த மேடையில கருணாநிதி ஐயாட்ட கேட்கிறார், ஐயா என் பையன் வீரபாண்டி ராஜாவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது கலைஞர் அவர்கள் பதில் சொன்னார் 2006ல, உங்களுடைய பையனுக்கு சீட்டு கொடுத்தா வாரிசு அரசியல் வந்துடும் அப்படி. உடனே வீரபாண்டி ஆறுமுகம் அதே மேடையில சொன்னாரு, ஓ அப்படின்னா இந்த முறை ஸ்டாலினுக்கு சீட்டு இல்லீங்களா அப்படின்னு. அதன் பிறகு அடித்தாறு கலைஞர் கருணாநிதி பெல்டி, அவருடைய பையனுக்கு சீட்டு, வீரபாண்டி ஆறுமுகம் பையனுக்கு சீட்டு, யாரு பசங்க எல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் திமுக சீட்டு, எல்லாரும் நல்லா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வீரபாண்டி தொகுதியிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஐயா. சாமானியர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு அடித்தளமாக அமையும். இன்னைக்கு பாப்பா இங்க இருக்கிறாங்க. கண்ணு 2024 தேர்தலில் யார் ஜெயிப்பா? இந்த பாப்பா சொல்றாங்க, அண்ணே மாமா 2024 தேர்தல் மோடி தாத்தா ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாப்பா நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். பாப்பா மோடி தாத்தா ஜெயிப்பாங்கன்ட்டீங்க, மோடி தாத்தா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க? அது மட்டும்தான் பாப்பா யோசிக்கிறாங்க. மாமா 400 சீட்டா 450 சீட்டான்னு தெரியாது. தமிழகத்தில் 39 போட்டவனா 450, 39 மோடி கொடுத்துட்டீங்கன்னா 450 எம்பிக்கள் வருவோம் என்பது பாப்பா உணர்ந்திருக்கின்றார். பாப்பா எத்தனாவது படிக்கிறீங்க? 2வது படிக்கக்கூடிய பாப்பா, 4வது படிக்கக்கூடிய பாப்பா 2024 மோடி தாத்தா வருவார்கள் என்று தெளிவாக தெரிந்திருக்கின்றார். 400 எம்பிக்களா 450 எம்பிக்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய விரலில் இருக்கிறது. யாராருக்கோ ஓட்டு போட்டு கைரேகை தேர்ந்ததுதான் மிச்சம். நாமளும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம். 5 வருஷத்துக்கு 3 தேர்தல் போடுறோம். சட்டசபைக்கு போடு, பாராளுமன்ற வடிவேல் சொல்ற மாதிரி தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு மாத்தி குத்தி பார்த்து, இவன் வந்தா சரியா இருப்பானா, இவன் வந்தா சரியா இருப்பானா, இவன் கொடுப்பானான். எவன் வந்தாலும் அதால பாதாளத்திலே தள்ளுவதற்குத்தான் தயாரா இருக்கின்றன தவிர நமக்கு வேலை செய்வதற்காக யாரும் தயாராக இல்லை. இந்த முறை உங்களுடைய ஒரே நம்பிக்கை ஒத்த ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வீரபாண்டி தொகுதி, சேலம் பாராளுமன்ற தொகுதி அனைத்தும் இந்த முறை உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் வர வேண்டும். நிச்சயமாக வளர்ச்சி அரசியலை முன்னெடுத்து இளம்பிள்ளையினுடைய கைத்தறியிலிருந்து கைமுறுக்கிலிருந்து சாதாரண மக்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு மதிப்பளித்து வீரபாண்டி இளம்பிள்ளை போன்ற அனைத்து பகுதிகளும் கூட அடுத்த கட்டம் செல்வதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நிறைய பேர் சீட்டு எழுதி கொடுத்திருக்கிறீங்க. அண்ணா இங்க தயாரிக்கக்கூடிய பட்டு வெளிநாட்டிலே நாம ஏற்றுமதி செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று. அதனால்தான் சகோதர சகோதரிகளுக்கு ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், நம்முடைய மோடி ஐயாவுடைய முக்கியமான திட்டமே ஐயா நெசவாளர் நேரடி விற்பனை சந்தை. அது குறிப்பாக உங்களுடைய பகுதிக்கு முயற்சி எடுத்து கொண்டு வரணும். மத்திய அரசை பொறுத்தவரை சென்னைக்கு நம்ம கொடுத்தோம். சென்னையிலிருந்து இங்கே வரமாட்டேன். இந்த எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ அக்கறை இல்லை. நிச்சயமாக அதை நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த சரித்திரத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய யாத்திரை இடம்பெறும். தமிழகத்திலே நாங்கள் 134 தொகுதிகளுக்கு சென்றிருந்தாலும் கூட இளம்பிள்ளையினுடைய பாத யாத்திரையை என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பாத யாத்திரையாக நீங்கள் மாற்றி காட்டியிருக்கின்றனர். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய பெருங்கோட்ட பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் டாக்டர் KP ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாவட்ட பொதுச்செயலாளர் அயோத்தி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, தொகுதி அமைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தொகுதி இணை அமைப்பாளர் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் அவர்கள், மாவட்ட செயலர் கந்தசாமி அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சின்ராஜ் அவர்கள், விளையாட்டு பிரிவினுடைய மாநில செயலர் கண்ணன் அவர்கள், ஊடகப் பிரிவினுடைய மாநில செயலாளர் செந்தில் அவர்கள், மீனவர் பிரிவினுடைய மாநில செயலாளர் மதியழகன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும், இதற்கு முன்பு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து ஒரு வாரத்திற்கு முன்பு தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நம் தேசியத்தின் நீரோட்டத்திலே வந்திருக்கக்கூடிய ஐயா வெங்கடாஜலம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ஆற்றல் மிகுந்த இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய வீரபாண்டி வடக்கு சீனிவாசன் அவர்களுக்கு, வீரபாண்டி தெற்கு செல்வம் அவர்களுக்கு, வீரபாண்டி கிழக்கு கோவிந்தராஜ் அவர்களுக்கு, பனமரத்துப்பட்டி கிழக்கு மோகன் அவர்களுக்கு, பனமரத்துப்பட்டி மேற்கு முனுசாமி அவர்களுக்கு, சேலம் தெற்கு பாலமுருகன் அவர்களுக்கு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லா இடத்துலயும் குழந்தைகளை பாக்குறேன்னு ஸ்கூலுக்கு கட் போட்டுட்டு தான் யாத்திரைக்கு வந்திருக்கேன். அன்பான வேண்டுகோள், ஸ்கூலுக்கு கட் போடாதீங்க, நம்ம இன்னொரு நாள் கூட பாத்துக்கலாம். காலையிலிருந்து எல்லா குழந்தைகளையும் சேலத்துல பாக்குறோம். அண்ணே இன்னைக்கு ஸ்கூல் லீவு, உங்க யாத்திரையில பங்கெடுப்பதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்ற குழந்தைகள். தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடாதீங்க. பள்ளிக்கூடம் படிப்பு முக்கியம். யாத்திரை எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை செல்வங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு மிகுந்த யாத்திரை நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கின்றோம். வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய தலைமை தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.